இன்றைக்கு தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் the book of John chapter 4 யோவான் 4வது அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இன்றைக்கு நான் பேசும்படிக்கு ஏவப்பட்ட இந்த பகுதியில் நான் அதை உங்களுக்கு வாசிக்கலாம். என்னோடு கூட வேதாம் வைத்திருப்பீர்கள் என்றால் வேதாமத்தில் 130வது பக்கம் யோவானில் சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4வது சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் இந்த 47ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட வாசிக்கிறேன். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடினால் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அவர் வேண்டிக் கொள்கிறார், இயேசு அங்கு வேண்டிக் கொள்கிறார். இப்ப இயேசு அவனை பார்த்து நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சொன்னதுக்கு இப்ப அந்த மனுஷனுக்கு அது அவ்வளவு பெருசா புரியுதான்னு தெரியல. ஆனால் அவருக்கு என்ன, அவருடைய பிரச்சனை, அவருடைய சூழ்நிலை, அவருடைய டெஸ்பரேஷன். அதனால் அவர் என்னன்றார் 49ஆம் வசனத்தில், அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். உடனே ஏசாமி சொல்றாரு, சரிப்பா நான் இப்போ பிரசங்கெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இப்போ செயல்பட வேண்டும் என்று சொல்லிட்டு இயேசு சொல்றார் 50வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவருடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள், அவன் சுகமாயிருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது இவர் கேட்கிறார், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றான். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபொழுது இது அவர் செய்த 2வது அற்புதம். அல்லேலூயா. இந்த பகுதியை நான் வாசிக்கிறதுக்கு காரணம் ஒரு சிலருக்கு புரியும்படிக்கும். ஒருவேளை இந்த பகுதியில் இந்த வசனத்தை, இந்த பகுதியை ஒருவேளை இது வரைக்கும் கேட்காமல் இருந்திருக்கிறீர்கள் என்றால், இது இன்னொரு அற்புதத்தை இயேசு செய்தது விசேஷமாக எங்க சொல்லப்பட்ட பிரகாரமாக இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போன பிற்பாடு செய்த 2வது அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது. இதில் முக்கியமாய் நான் இதை ஆண்டவனுக்கு பேச வேண்டும் என்று, என நான் சொன்ன விதமாய் 37 அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்தது 37. அது இல்லாமல் வேதாம் சொல்லுகிறது, இது இல்லாமல் அவர் அநேக அற்புதங்களை, அநேகரை சுஸ்தமாக்கினார். அது எல்லாத்தையும் எழுதணும்னா நேரம் பத்தாது, புக்கு பத்தாது, பொருள் இடம் கொள்ளாது என்று சொன்னபடினால தான் எழுதவில்லை. ஆனால் சொல்லப்பட்ட அற்புதங்கள் இருந்து சிலதை எடுத்து உங்களோடு கூட இது 13வது வாரமாய் 13வது அற்புதமாய் ஏறத்தாழ பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதை கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படிக்கு ஏவும் பொழுது எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த 50வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு அவனை நோக்கி அவனுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவன் வியாதி ஆகிறான். அவன் எப்படிப்பட்ட வியாதி, என்ன மாதிரி, அந்த வியாதியினுடைய உச்சம் என்ன, அது எவ்வளோ கொடூரமானது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும், அதற்கு என்னென்ன மருத்துவம் செய்ய வேண்டும், அதற்கு என்ன உபகரணம், எதுவுமே அவருக்கு எதையுமே விசாரிக்கல. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, யோர் சன் வில் லிவ், உன் குமாரன் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. இது ரொம்ப அதிகமாக என்னை தொட்டதனுடைய காரணம் என்னவென்றால், நான் தொடர்ந்து கடந்த நாட்களில் கொஞ்சம் பிரயாணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு பக்கம் இன்னொரு பலவீனம் ஒன்று, பயங்கரமான ஒரு பலவீனம். அப்படியே அந்த கோல்டு, ஒரு வித்தியாசமான கோல்டாக தான் இருக்குது இந்த முறை வந்திருக்கிறது. அதுலேயும் அது ரொம்ப அதுக்காக கொஞ்சம் அதிகமாக மாத்திரை எடுத்ததுனால போன ஞாயிற்றுக்கிழமை என்னால் சாட்சி, அதுதான் ஜீவனை நீ கூட வரும்போது கீழே கேட்டேன், ஜீவன் என்ன வந்து லக்கேஜ் இறக்கி விட்டு மாதிரி லக்கேஜை தூக்கி போட்டு நாத்திகம் போயிட்டு அதோட நான் நல்லா இருக்கிறேனா இல்லையா கூட கேட்கவே இல்லையே ஜீவன் அப்படின்னு நான். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு, லக்கேஜ் மாதிரியே தான். எங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க காரில், அங்கே போய்ட்டு சூட்டுக்கிட்டலாம் மாட்டுன்னு போய் வந்தாவா இருந்தது. ஏன்னா அந்த சபை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அவங்க அவ்வளோ பிரம்மாண்டமாய் செய்து வைத்தனால 1000 நல்ல ஒரு 3 ஒவ்வொரு சர்வீஸும் நிரம்பி இருக்கிறது ஆடிட்டோரியமே. ஆனால் அவங்க போய் பேசிட்டு வந்து கோட்டை கொஞ்சம் அவருங்கப்பா என்னால் நிற்க கூட முடியலன்ட்டு அப்படியே நேரடியாக பாத்ரூம் போகிறது. எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் நிற்கல. உண்மை தான் சாட்சி, அதை சாட்சி அவங்க உட்காந்து அவங்க பார்த்துருந்தாங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கும் தெரியாது. ஜூஸ் குடிக்கிறேன்னா ஜூஸை குடித்தாலும் போயிடுது, லைம் ஜூஸ் குடித்தாலும் போயிடுச்சு, மாத்திரை போட்டு எனக்கு முடியவே இல்லை. அடுத்த வராரு அங்கே இன்னொருத்தர், ஏன்னா அவங்க கரெக்டான பிரசங்க நேரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, பாஸ்டர் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க, நான் ஜோபம் பண்ணிக்கிறாங்க, 5 நிமிஷத்தில்
உள்ளே வர்றேன். அப்போ கோட்டை போடுங்கப்பா. அப்படியே நேராக போய் மைக்கை பிடிச்சிட்டு போய் பேசுகிறேன். எனக்கே தெரில என்ன நடக்குதுன்னே தெரியாதுமா. திரும்ப வர்றேன். இப்படி பயங்கரமான வேலை. நான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன். அவங்க வேறு ரொம்ப விண்ணப்பம் பண்ணி பாஸ்டர் கோட்டு போட்டுன்னு வந்துருங்கன்ட்டாங்க. எப்பா நீங்கள் என்ன மாதிரி இடத்துல அரேஞ்ச் பண்ணுறீங்க தெரியாமல் நினச்சின்னு கோட்டு போட்டுன்னு போயிட்டு அங்கே போனால் அப்படியே ஜனம் பேக்டு. அந்த மண்டபத்தில் ஜனம் பேக்குடு. அங்கே அவ்வளோ ஹீட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கலான்னு பார்த்தா பாஸ்டர் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணி முடிங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ரொம்ப பயங்கரமான இருந்தது. செவ்வாய்க்கிழமை என் அறியாத நான் ஜபத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, சூப்பர் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான். அப்படியே ரொம்ப அதிகமாக சுற்றி எனக்கு என்னன்றது சூழ்நிலை பலவீனத்தினாலும் பல காரியங்கள் என்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. பல மனுஷருடைய பிஹேவியர் இதெல்லாம் அப்படியே போட்டு மிக்ஸ் ஆகி ரொம்ப அப்படியே அடைச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்போ ஆண்டு ஏனத்தில் இந்த பகுதியை காமிச்சிட்டு ஆண்டு இந்த வார்த்தையை எனக்கு காண்பித்தார். சொன்னார், நீ செய்யறத செய். இந்த வசனத்தை நான் என்னுடைய மொழியாக்கத்தில் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டில் பேசுகிறேன். நீ செய்யறத செஞ்சிட்டேரு, என்னை நம்புறதை நம்பிட்டேரு. நீ எதை செய்கிறாயோ அது ஜீவனம் பண்ணி கொண்டே இருக்கும். அது பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற வரையில் ஓயவே ஓயாது. ஐம் டெல்லிங் யூ. அதுக்கு தான் இந்த பாட்டை நான் இன்றைக்கி ரொம்ப நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஜோயல் சொன்னார், இந்த பாட்டை ஆனால் 5 பாட்டு ரெடியாக இருக்குது லைனில், ஒன்று ஒன்றா விட போகிறேன்னா அப்படின்ட்டு. அது போட்டார். நான் அதை ரொம்ப கேட்கல அந்த பாட்டை. அப்புறம் இன்னொரு பாஸ் சொன்னார், கேட்டேன் அந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு. கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த வாரத்தில் நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது, வானமும் பூமியும் மாறினாலும் கர்த்தருடைய கை குறுகவே குறுகாது, செய்கிறதை செய்து முடிக்கிறதே ஒன்றிருக்கிறார். ஏனோ தெரியல, அது என்னவோ ஒரு விதமான ஒரு ஃபீலிங். ஆனால் ரொம்ப வெளியில் போனால், நேற்று கூட ஹைதராபாத்தில் பேசினேன், அவ்வளோ பெரிய வரவேற்பு. இந்த மேடைக்கு வந்தால் அது என்னமோ எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கன்று வச்சுனே பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி உள்ள என் மனசில் இருக்கிற சைக்காலஜி அப்படி என்னமோ மாறிச்சா தெரில. எல்லாருமே என்ன வண்டியாடா, உன்னை பார்த்தாவே பிடிக்கலன்ற மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒசூருக்கு போனேன் கேளுங்க, முந்தா நேற்று. அதுக்கு முந்தின நாள் ஒசூரில் பேசினேன். காலையில் இங்கேருந்து புறப்பட்டு போய் அங்கே ஒரு 150-200 ஊழியக்காரங்க, அவங்க பாஸ்டர் கேட்குறான், போய் ஏன் மேலே தப்புக்குதா, என்ன பிரச்சனை ஆண்டவரே, அப்படி ஒரு வரவேற்பு. நேற்றுலாம் நான் வரேன்ட்டு 6:30 மணிக்கெலாம் அங்கே ஒரு 10-15 பேர் காத்திருக்கிறாங்க. 6லேருந்து 7:30க்குள்ளே என்னை பார்த்து பேசணுன்ட்டு. அவங்களாம் அந்த இன்ஸ்டாகிராமில் எப்படியோ பார்த்துட்டு நான் வரேங்கிறேன்னு கேள்விப்பட்டு அது மூலமாக வர்றவங்க. அப்படி தான் சாம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் உடைய அந்த வே ஆஃப் பாடி லாங்குவேஜஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் பிரிங்கிங் தட் பிஹேவியர் அப்படி அடைச்சின்னு இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ எதை செய்கிறியோ அது பிழைக்கும், கவலைப்படாத. கத்தி அழுத, அது மாதிரி நான் அழுததே இல்லை என் வாழ்க்கையில். என்னவோ தெரில, செவ்வாய்க்கிழமை ஒரு 15 நிமிஷம் அழுதுனே இருந்தேன். ஜெபம் போன இடத்துல யாரும் இல்லை, நல்ல வேலை நான் இருந்த வீட்டில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யாருமே கிடையாது. நல்லா அழுதேன். அதுக்கப்புறம் என்னை அறியாத ஒரு பலன் எனக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன். ஒரு விடுதலை எனக்குள்ளே வந்துடுச்சு. அல்லேலூயா, ஒரு பயங்கரமான விடுதலை. அதை எடுத்துக்கிட்டு தான் முந்தா நேற்று ஒசூரில் போய் பேசினேன். அதை எடுத்துக்கிட்டு தான் நேற்று திரும்ப வந்துட்டு ஹைதராபாத் ஃப்ளைட் எடுத்து போயிட்டு 2:30க்கு தான் வந்தேன். இன்னைக்கு காலைல 2:30க்கு தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து 3:30-4க்கு தான் படுத்தேன். அதை வச்சுட்டு தான், அந்த பலத்தை வைத்து கொண்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை செய்கிறியோ அதில் உன் கூட இருக்கிற, நீ பயப்படாத. சுற்றி இருக்கிறது எல்லாம் அடைப்பட்டாலும், சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறுபாடாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து கலங்காத. இந்த ஊழியம் பிழைக்கும். இந்த ஊழியத்தில் மகிமையான காரியங்கள் வரும். இந்த ஊழியத்தில் பலம் கொண்டு பெரிய காரியங்கள் வரதான் போகுது. சார் கேட்டுங்க, சார் பிரதர் கேட்டுங்க, தம்பி எல்லாரும் கேளுங்க, நிமிர்ந்து கேளுங்க. 1000கணக்கில் ஜனங்கள் இந்த இடத்துல கர்த்தர் மாற்ற தான் போறாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டம், இன்னைக்கு ஒரு எதிர்ப்புகள், இன்னைக்கு ஒரு விதமான முகசுலிவுகள், இன்னைக்கு ஒரு விதமான. அதுதான் நான் இன்னொரு பாட்டை கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லா பாட்டையும் பார்த்துக்கு நேரம் இல்லை. சங்கீதக்காரர் சொல்ற 31ஆம் சங்கீதத்தில், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளேன், நீர் என் தேவன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், அநேகர் சொல்கிற பல காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் நம்பிக்கொண்டிருக்கிறது கர்த்தர்.
20ஆம் சங்கீதத்தில் தான் எழுதுறாரு, எனக்கு ஒத்தாசை 20 இல்லைன்னு சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் எல்லாத்தையும் மேன்மை போடுறேன், நான் கத்தரை குறித்து கத்தரை பிடிச்சிருக்கிறேன். இதைதான் கத்தர் இன்றி கற்றுக் கொடுக்கிறார். 20 வருடங்கள் கடந்து வந்த பிற்பாடு என்னுடைய ஊழியம் ஃப்ளவரியாக இருந்துச்சு, பணங்கள் எல்லாம் இருந்துச்சு. பணம் இல்லைன்றதுல, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எப்படியோ போயிடுது. நேற்று கூட எவனோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டவங்க வந்து, பாஸ்டர் ஐ வாண்ட் டு சோ திஸ் இன் யுவர் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சிஸ்டர், அவங்க 2 மணி நேரம் எங்கேருந்தோ ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு பகுதியிலேருந்து வந்தாங்க. தேட்டு முதல் முறை பார்க்குறேன்னு அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி, அவர் வந்துட்டு ஜாப் மட்டும் போவோம், பாஸ்டர் ஐ வாண்ட் டு சோ திஸ். நான் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் சிலர் காணிக்கை தரத்தை பார்க்கும்போது நல்லா நம்மளை மட்டுப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க. 5000 ரூபாய் அப்படி இப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. சில இடத்துலாம் பேசுவோம். இப்போது அந்த லெவல்லாம் தாண்டி கொடுக்குற அளவுக்கு கத்தர் மாற்றிடுறோம். எல்லாம் நல்லா நடந்தா இருக்குது. ஆனால் ஏனோ ஒரு பிசாசனுடைய அகங்கரிப்பு இந்த நாட்களில் சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில் கத்தர் சொல்கிறாரு, நான் இப்படி இந்த மனுஷனுடைய இது சூழ்நிலை வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் இதை நான் இங்கே ஒப்பிட்டு சொல்கிறேன், ஏனோ யாரிடத்துல சில இடத்துல பேசும்படிக்கு பேசி கொண்டிருக்கிறேன். கத்தர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்கிற காரியம் பிழைக்கும். சூழ்நிலையை நான் மாற்றி பேசுகிறேன், கேளுங்க. வாட் யூர் எக்ஸ்பெக்டிங் வில் லிவ். நீ எதிர்பார்க்கிற காரியம் பிழைக்கும். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற காரியம் வாழும், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும், நான் எதிர்பார்க்கிறதை கத்தர் செய்வார். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த ஆள் எவ்வளோ பெரிய என்ன மாதிரி விசுவாசி, எவ்வளோ நாள் விசுவாசி, இவர் என்ன அவருக்கு தெரியும், சத்தியம் பிரசங்காரா என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் அதை தான் விரும்பி இந்த நாட்களில் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யார் என் கூட இருக்கிறீங்க? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். அற்புதங்களை குறித்து பேசுகிறேன், ஏதோ அற்புதத்தில் எவனோ பாருங்க, நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், இவன் யாராக இருப்பான் அப்படின்ட்டு. பெருசாக ஒன்றும் பேக்ரவுண்டு தெரியல. சிலதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஏதோ நம்ம வேத ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் கொடுப்பாங்க. நானும் உட்காந்து இது அதையும் போட்டு பார்த்தேன், ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல. ரொம்ப ஒரு டீப்பாக இருந்திருப்பானா அப்படின்லாம் யோசிச்சு. ஏன்னா பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்திருக்குன்னா, அவன் வர்றான். அவருக்கு முதல்ல சொல்கிறாரு 48ஆம் வசனத்தில் சொல்கிறப்ப, நீங்கள்லாம் அடையாளத்தில் பார்க்கலனா, அற்புதங்களை பார்க்கலாம், நம்ப மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவர் அவங்ககிட்ட பேசுகிறாரு. சில நேரத்தில் நம்ம அப்படி தானே, நம்ம ஆண்டர்கிட்ட வரும்போது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி கொஞ்சம் நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்பனையில் இவர் கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் சில விஷயத்தை செய்யலாம், கொஞ்சம் விளக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்படிலாம் நம்ம ஏற்றுக்கினா தான் உனக்கு இந்த அற்புதம் நிலைக்குன்னு எதனா சொல்லலாம்னு நினச்சாரான்னு தெரில. அவன் என்னன்றான், எப்பா இப்போ பிரசங்கத்தெல்லாம் கேட்குறதுலாம் எனக்கு நேரம் கிடையாது, நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் பேசினாலும் அதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துலேயே சொல்கிறான். அதுக்கு அந்த ராஜா மனுஷன், ஆண்டவரே அதெல்லாம் விட்டுருங்க, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா சொல்லுங்க இல்லை வரணும்னு கூப்பிடுறான். என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை என்னுடைய உச்ச இன்னைக்கு அதுவாக இருக்குது. டுடே I want to use this word, the desperation of our lives. There are certain things, as a pastor, there are certain desperations that I am coming through. You go through certain desperations. நீங்கள் ஒரு சில desperation என்ன சொல்றது, அத்தியாவசியம் கூட சொல்லக்கூடாது. டெஸ்பரேஷன் என்னதுங்க, ஒரு கட்டாயம். இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம், இன்னைக்கு ஒரு அவசியம், ஒரு நிர்பந்தம். இந்த நிர்பந்தத்தில் எனக்கு அந்த பதில் வேணும், அதற்குரிய உத்தரவு வேணும். இதான் என்னுடைய நிர்பந்தம். நான் ஏன் கடவுளை தர்றேன், எனக்கு என்ன வேணும் இன்னைக்கு ராத்திரி, எனக்கு இது வேணும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மனுஷனுக்கு அவன் பிள்ளை பிழைக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன எனக்கு தெரியாது. ஆனால் அதன் நடுவில் கர்த்தர் எழும்பி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ போ, உன் பிள்ளை பிழைப்பா. அல்லேலூயா. அது நடுவில் ஆண்டவர் எழும்பி என்ன சொல்கிறாரு, டீட்டெயிலாம் கேட்கல. இப்போ நம்மளே ஒருத்தர் யாருன்னா ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க, என்ன விஷயம், எவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனீங்களா, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். நேற்று கூட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க, வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சிஎம்சி வெள்ளூரில் இருக்கிறாங்க. என்ன மாதிரி வியாதி, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். அப்போ தான் யோசித்தேன் நான், இதெல்லாம் திருப்பி ராத்திரி வரும், நம்ம ஏன்டா அதெல்லாம் கேட்கணும். நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, ஏசு சாமி உனக்கு சோகத்தை தருவார், நீங்கள் நம்புங்க, ஏசு சாமி சோகத்தை. நான் டாக்டரா 10 விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு என்கிட்ட அதை விட அறிவு, அந்த அறிவுலாம் என்கிட்ட இல்லை. எனக்கு ஒரே ஒரு அறிவு இருக்கிறது. அறிவுன்றதை கடந்து ஒன்று எனக்குள்ளே இருக்கிறது ஒரு விசுவாசம். தெரியுமா, இயேசு அதில் சுகம் தர வல்லவராக இருக்கிறார். அந்த தைரியத்தோடு தான் சார் இன்னைக்கு நான் நின்று இங்கேருந்து பேசுகிறேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் காரியம் பிழைக்கும், உங்கள் காரியம் வாய்க்கும்.
இதுவரையில் முடியாதுன்னு இருந்த அந்த காரியத்தை நீ முன்னோக்கி செய்கிறதற்கு ஆண்டவர் உன்னை நடத்துவார். இப்போ நீங்கள் இன்டர்ன் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த வார்த்தைக்கு மறு உத்தரவு இல்லாமல் அதை அப்படியே நம்புவீர்கள் என்றால் ஒரு ஜெயம் உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அதுக்கு எந்த ஒரு எப்படிங்க நடக்கும்? நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அதனால தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எவ்வளோ பெரிய விசுவாசியா இருந்திருப்பான் இவன். எந்த ஒரு கேள்வியும் கேட்கலப்பா. ஆண்டவரே சொல்றீங்க, என் பையன் நான் சுடு தண்ணியை அப்படி என்ன பண்றேன், ஐஸை வச்சு வச்சு அந்த ஜுரம் இறங்குமான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு வந்துருக்கிறேன். நான் ஒரு 10 பேரை சுற்றி உட்காச்சிட்டு இப்போ நடுவில் கூட ஃபோன் அடிச்சு கேட்டேன் எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் நான் போனால் பொழைப்பான்னு அப்படியெல்லாம் பேசலை. நமக்குள்ள உடனே என்ன வரும்னா, எப்படி இது உடனே இதுல நடக்கும், எப்படி இது உடனே பதில் வந்துடும், எப்படி இதுல மாறுதலா முடியும் அப்படின்னு சொல்லி உடனே நமக்குள்ள என்ன வந்துருதுன்னா, ஒரு ஆண்டவரே எதிர்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு குறுக்கிட்டு யோசிக்கிறதற்கு நமக்குள்ள ஒரு ஞானமோ, இன்னொன்று மாத்தி சொல்லிட்டா ஒரு பெருமையோ, இன்னும் மாத்தி சொல்லிட்டா ஒரு ஈகோவோ, இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா ஒரு கர்வமோ உனக்குள்ள இருக்குன்னா அற்புதம் நடக்காது. என் கூட இருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், அப்படியே நம்புவாய் என்றால் அப்படியே அற்புதம் நடக்கும். என்ன ஒரு பவர்ஃபுல்லா விட்டா ரொம்ப நேரம் அப்படியே பேசினே இருப்பேன். இப்படியே தான் பேசின்னு இருப்பேன். அப்படியே பேசினே இருப்பேன். இதையே சொல்லினே இருப்பேன் திரும்ப திரும்ப. ஏன்னா எனக்கு அறியாமல் எனக்குள்ள ஒரு ஒரு ஜோஷ் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் சொன்னால் ஆகும். கர்த்தர் சொல்லிட்டார். என் வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் சொல்லிட்டார். என் ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். கர்த்தர் இதில் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். கர்த்தர் இதுவரையில் போஷித்திருக்கிறார். லட்சங்களையும் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். ஆயிரங்களையும் சந்திப்பாரு. கோடியும் கர்த்தர் சந்திப்பாரு. கோடியை தாண்டி ஒரு நம்பரை போட்டு அவன் ஒரு புது டிஜிட்டை கண்டுபிடிச்சு எதையாவது சொன்னா அதையும் கர்த்தர் செய்வாரு. என் தேவனால கூடாதது எதுவும் இல்லை என்று நான் என்றைக்கு நான் விசுவாசித்து அப்படியே நம்புகிறேனோ அன்னைக்கு அந்த அற்புதம் நடக்குது. அப்படியே நம்பணும். எனக்கு அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன் சார், கேளுங்க. என்ன சொல்றாரு? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்ல, இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he did not object what Jesus said and he just believed. Wow, he just believed. அப்படியே நம்பிட்டான். he just believed. நம்பி போறான். அங்க பாருங்களேன், என்ன சூப்பரா இருக்குது. வாசிக்கும் போது புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு முறை அவன் போகையில், போகும்போது எத்தனை ஒரு நம்ம என்ன நமக்கு சொல்லுது, சைக்காலஜி சொல்லுது, நிறைய இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் சொல்லுது, நம்மளை கொஞ்ச நேரம் விட்டிங்கனாவே நம்ம ஆயிரக்கணக்கில் யோசிச்சு முடிச்சிருமா. கொஞ்ச நேரம் விட்டிங்கனாவே, கொஞ்ச நேரம் அப்படி ஒரு 10 நிமிஷம் நம்மளை யாரனா விட்டா. நேற்று கூட எனக்கு இந்த ஃப்ளைட்டில் வரும்போது தூக்கமே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவர் அவர் நல்லா தூங்குறாரு. எனக்கு ரொம்ப கிருபியாக இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்படி சபி நீ இப்படி தூங்குற அப்படின்னு. பசங்க எனக்கு உட்காந்தவே தூக்கம் வரும். நான் சொன்னேன், உனக்கு கவலையே இல்லை. எனக்கு தெரியலப்பா, எனக்கு தூக்கமே வரமாட்டேந்துப்பா. எனக்கு அதான் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. அவ்வளோ டயர்டு உடம்பு, அவ்வளோ டயர்டு. நீங்கள் ஒசூர் போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் ட்ராவலாக இருந்துச்சு. காலைல 5 மணிக்கு எடுத்தோம், 10 மணிக்கு போய் கரெக்டாக சேர்ந்துட்டோம். அப்புறம் போன உடனே டான் பிரசங்க தான். அவர் வேற, பாசார் ஒரு 2 மணி நேரம் எடுத்துங்க பாசப்பா. 2 மணி நேரம்லாம் முடியாதுப்பா, நீ கம்னு கொடுப்பா, 1.5 மணி நேரம் பேசுகிறோம்ப்பா. பேசி முடித்தானே சாப்பிட்டோம். 4 மணி எடுக்கிறோம். அந்த ரோடே நான் அப்போ தான் யோசிக்கிறேன், சாப்பிட்டோன்னே உண்ட மயக்கம் கொஞ்சம் தெண்டனுக்கு தூக்கம் வரும்னு நினச்சி அந்த காரில் ஏறி உட்காந்தா அடிக்குது மழை. ரோடே தெரியல, இருட்டாக்குது. அப்படியே அந்த இருட்டில் ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பகலில் 4 மணிக்கு. மகேஷ் என்ன மகேஷ் ஓட்டுருவியா, மகேஷ் நிற்கிறியா, என்ன மகேஷ் இல்லை பாஸ்டர் போயினே இருக்கலாம், எதுவுமே தெரியல. அப்படியே இருட்டிலே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பனி மூட்டத்தில் வண்டி ஓட்டுன்னு போனால் பலத்த மழை பர்கூர் வரைக்கும் அடிக்குது. ஒசூரில் எடுத்தது பர்கூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். அதோட தூக்கம்லாம் கலைஞ்சிச்சு. அந்த பர்கூர் தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி திருப்பத்தூர் கூட வந்தீங்கன்னா அப்படி வெளிச்சமாகுது, வெயிலாம் அடிக்குது. என்னடா டே, எனக்கா பார்த்து இப்படி நடக்கணுமாடா. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோடனே நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, தூக்கம் வந்துடும் பார்த்து தூக்கமே வர மாட்டேன். தூக்கத்துக்கு ஜெபம் பண்ணுறாதீங்க, ஒரே ரொம்ப தூங்கினே இருக்க போகிறேன். கரெக்டாக படுக்கிற நேரத்தில் தூக்கம் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் படுத்து தூங்கிட்டார். எனக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் உட்காந்து நிற்கத்தில் என்னென்னமோ யோசிக்கிறேன். அப்போ தான் யோசிச்சேன், உண்மைதான் இல்லை. 2 நிமிஷமே போகும்போது இப்போ சொல்லிட்டாரு, நீ போப்பா, உன் பையன் பழிச்சிருப்பான். என்ன சொல்லிட்டாரு? ஏசாம் என்ன சொல்லிட்டாரு? நீ போகலாம். அதுவும் ஏசாம் பேச எப்படி இருக்கும், கமாண்டா இருக்கும்ல. நீ போகலாம் போ வச்சிங்களேன். ஒரு கம்பீரமாக பேசியிருப்பார் வச்சிங்களேன். நீ போகலாம், உன் பையன் பழிச்சிருப்பான் போ. இவன் முதல்ல ஒரு இமோஷனில் புறப்பட்டு சரி சொல்லிட்டாரு நம்மளும் போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு இப்போ வரும்போது என்ன யோசிச்சுருந்துருக்கலாம்.
சரி, ரெண்டு விதமா பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? ரெண்டு விதமா இருக்கலாம். ஒண்ணு, டேய் நம்ம வேற நம்பி வந்துட்டோம், போய் இந்த பையன் எதனா ஆயிடுச்சுன்னா சேர்த்துக்கிட்டு அவர் வர அட்லீஸ்ட் நம்ம நின்று 2 வாட்டி நின்று, இல்லை பாஸ்டர் நீங்கள் வாங்க, ஏசப்பா நீங்கள் கொஞ்சம் வாங்க, தயவுசெய்து அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களை கூட்டு போகிறதா வந்துடுறாங்க, வேறு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துக்கிறேன், நீங்கள் என் கூட வரணும், கண்டிப்பாக எங்கள் கூட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்க ப்ளீஸ். அதை கூட நம்ம கேட்காம மட்டும் இவர் சொன்னதை நம்பி வந்துட்டோமே. இது 10 விஷயம் ஓடிந்துருக்கோம் இல்லையா, என்னென்னமோ இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஏசாமி சொல்லிட்டாரு, எதையுமே நம்ம 2 காதுலையோ 2 சிந்தனையிலையும் எதையுமே எடுத்து வரக்கூடாது. ஏசாமி சொன்னபடியே காரியம் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும் என்றால் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனாவே அந்த அற்புதம் இருக்கணும். நான் நம்புறேன் அதை. நான் தைரியமாக நின்று ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேன். ஆமே, நிறைய காரியங்களை செய்யறாரு. எனக்கு இது ஆச்சரியம் என்னன்னா, ஏன் கீழ்கட்டில் க்ளோரி டாபர்னாக்கில் பெரிய சாட்சிங்க வரலையே, சுற்றி வருதேடா. போன வரலாம் சாட்சிகளை கேட்டே இருக்கிறேன்னா எப்படி அது? அப்போ இதே ஆள் தானே? அப்போ எனக்குள்ள பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குறவங்களுக்கு பிரச்சனையா என்னன்னு தெரில. கேட்குறவங்க மாற்றி கேட்டுங்க. இப்போது ஆண்டவர் சொல்கிறது அப்படியே நமக்கு என் வார்த்தை இல்லைப்பா, இது இன்னைக்கு பேச சொல்லி இன்னைக்கு இந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இன்னைக்கு ராத்திரி பேசுகிறது கர்த்தர் இதை ஏவி எனக்கு வார்த்தையை சொல்கிறாரு. நான் சூஸ் பண்ணிலாம் வரல, கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறதுக்கு கொண்டு வந்து பேசிக்கூட. நீங்கள் நம்பணும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்ததை போலவே நான் எதிர்பார்க்கிற காரியத்தை எனக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காய் செய்து முடிப்பார். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? ஆல்பர்ட் சாலமன் ஒரு பாட்டு கேட்டார், இது எப்படி ஆகும் என்று தெரியல, என் தேவனாலே. அப்படிலாம் தேவையில்லை. கர்த்தர் சொன்னால் செய்வார். கர்த்தர் சொன்னால் அதுல மறு உத்தரவு இல்லை. கர்த்தர் சொன்னால் அது அப்படியே ஆகும். அவன் போறான், அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். போகும்போது எதிர்க்க ஒரு ஆள் வரான், அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டான். இவனை தேடி வந்துட்டான். ஏன் தேடி வரான்? இனி டைம் வேஸ்ட் பண்ணாத, அவரை போய் கூட்டுலாம் வர வேணாம். அவன் நினைச்சான் அவரெல்லாம் கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் ஆண்டவர் வேணா, நமக்கு என்ன வேணா, எந்த ஒரு இதுவோ ஜபம் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு நினைச்ச மாதிரி வரான்னு நினைக்கிறேன். வரவங்கிட்ட கேட்கிறேன், என்னப்பா என்ன விஷயம்ப்பா? அப்பா அவன் சொல்றான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. Power of the spoken word. Today my title is this. இன்னைக்கு என்னுடைய தலைப்பே தான், there is power in the spoken word. அப்படியே வார்த்தையில 107ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனம் யார டக்குன்னு எடுத்து சொல்லுங்க. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி, ஐயோ நம்ம சபையில தான் பேசுறேனா வேற எங்கனா பேசுறேனான்னு தெரியலையடா. அவர் தம்முடைய வார்த்தை, வசனம்னா அப்படியே வசனம் தேடி டிட்டோ வாசிக்கிறது தேடுறீங்க. அது இல்லைன்னா மாத்தி வாச ஏசப்பா கண்ணை குத்திடுவார், வாயை குத்திட்டு வாயில் ரத்தம் வந்துட போகுதுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன அதெல்லாம் போட்டுக்குது? 107:20 சொல்லுங்க. சத்தமா வாசிங்க. என்னதுங்க? அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி, அவ்வளவுதான். இப்போ ஒரு வார்த்தை புறப்பட்டு போது, எந்த வார்த்தை? அன்றைக்கு அந்த காலத்து நடுவில் எழுந்து நின்று வெளிச்சம் உண்டாக கடவுது சொல்லும் போது வெளிச்சம் வந்ததோ, அதை போல இங்கே ஒரு வார்த்தை ஆண்டவர் உன் வாழ்க்கைக்கு நேராய், உன் வீட்டுக்கு நேராய், உன்னுடைய சூழ்நிலைக்கு நேராய், உன்னுடைய இக்கட்டுக்கு நேராய் கர்த்தர் பேசுறாரு. அந்த வார்த்தை புறப்பட்டு போய் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு அற்புதத்தை அது நடப்பிக்கும். ஐயா, சனிக்கிழமை 8 மணிக்கு அந்த வார்த்தை வேலை செய்யுமா? ஏன்னா கவர்மெண்ட் அலுவலகம் மூடி இருக்குமே, அரசாங்க அதிகாரி ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேச முடியுமா? அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அவருடைய வார்த்தை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போய் செயல்பட முடியும். அதை குறித்த எந்த ஒரு கேள்வி உனக்கு அவசியம் இல்லை. நீ நம்ப வேண்டியது, அவர் தம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் அனுப்புவார். அது எங்க பூட்டி இருந்தாலும் அந்த சங்கிலிகள் நடுவுல போய் அது கிரியை நடப்பிக்கிறதை நடப்பித்து எனக்காய் முடிக்கும். எங்க வேணாலும் போவோம் சார், எப்ப வேணாலும் போவோம் சார், எத்தனை மணிக்கு வேணாலும் போவோம் சார், யாரை கொண்டு வேணாலும் எப்படி வேணாலும் அது கொண்டு போக முடியும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு மறு உத்தரவு இல்லை என்று புறப்பட்டு எப்படி போனானோ அப்படியே அந்த வார்த்தையின் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். There is power. அன்னைக்கு சொல்றார், லாசருடைய மரணத்தை கேள்விப்பட்ட பிறகு வர்றார், வரவேல சொல்றாங்க, இதே மாதிரி தான் அவன் செத்து போயிட்டான், இனிமேல் நீ வந்து என்ன பண்ண போற? இல்லடா, போய் நாம எழுப்ப போறோம், வாங்கடா என் கூட. கூடக்கிறவன் சொல்றார், நாம போய் அவனை எழுப்ப போறோம். அவர் எப்படி பேசுறாரு? நாம போய் அவனை எழுப்ப போறோம்.
அதனால அவர் போய் என்ன பண்றாரு, எவனோ ஒருத்தர் தூங்கி இருக்கிற மாதிரி வீட்டில் ரொம்ப நேரம் தூங்கிக்கிற மாதிரி போயிட்டு கல்லறைக்கு வெளில இருந்து சொல்ற, லாசருவே வாப்பா ரொம்ப நேரம் தூங்காத. ஏசாமிக்கு ஏசாமி வார்த்தை மேல அவருக்கு கொண்டு தான் நம்பிக்கை இருக்கணும், இல்லை நமக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். யாருக்கு புரியுது சார்? எத்தனை பேருக்கு புரியுது? ஏசாமி வார்த்தை மேல எனக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். அவரு சொன்ன மாதிரி சொல்லிட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. His word heals and restores. His word can calm the storm and reunite things in your life. His word can give life and resurrection. Hallelujah. வேதாமத்தின் அடிப்படையில் அவருடைய வார்த்தை செய்யாதது எதுவுமே இல்லை. அவருடைய வார்த்தையினால எல்லாமே ஆகும். அதான் பாடுற, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு. எவனோ ஒருத்தன் கட்டிட்டான், நம்மளும் பாடினுக்கிறோன்ட்டு தலையேத்தினே பாடினுக்கிறோம். அஞ்சாவதுல எவனோ சொல்லி கொடுத்து, இது படுறா, இந்த ஜாகிரபியை படிச்சா தானே நீ வாழ்க்கையில் இருக்க முடியணும்னா ஜாகிரபியில் உட்காந்து ஆஸ்திரேலியா இதெல்லாம் படிக்கிறோம். அந்த மாதிரியே நம்ம இந்த பாட்டுங்கள்லாம் பாடக்கூடாது. இந்த பாட்டை எப்படி பாடணும்னா, உண்மையாகவே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை எதுவும் எனக்கு இருக்க அவசியம் இல்லை. என் தேவைகள் எல்லாம் அந்த வார்த்தை பார்த்து கொள்ளும். அந்த வார்த்தை சமுத்திரத்தை எனக்காய் பிளக்கும். அற்புதங்களை செய்கிற வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. அந்த வார்த்தை அன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை, லாசருடைய கல்லறை நரலே பேசப்பட்ட அந்த வார்த்தை, அன்றைக்கு காற்றை கடலையும் பார்த்து பேசப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு நேராய் பேசப்படும் பொழுது அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்குள்ள ஒரு பதில் வருகிறது. அப்படிதான் இன்றைக்கு இந்த ராத்திரில கர்த்தர் அந்த வார்த்தை உனக்கு நேரா பேசுறாரு. அப்படிதான் பேசுறாரு. ரொம்ப நாள் நீ மன உளைச்சலோடு கடந்து வந்துட்ட, அதுல இருந்து மாறு அப்படின்றாரு. அல்லேலூயா. உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிறேன், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். நீ போ, பிழைத்திருப்பாய். நீ செய்கிற காரியம் பிழைக்கும். நீ எடுக்கிற முயற்சி வாய்க்கும். எதை நீ இதுவரை காத்து நடக்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாயோ அதில் ஒரு பதிலை கர்த்தர் உனக்கு தருவார். நீ போ. யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த மனுஷனை மாதிரி நீங்களும் செய்ய தோங்க? என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சொல்லுங்க, இயேசு சொல்ற வார்த்தையை நம்புறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரி ஏசாமி பேசுறாரு நம்பினீங்கன்னா இயேசு சுவாமி சொல்ற வார்த்தையை நம்புங்க. டேனியல் லிவிங்ஸ்டன் பேசல. டேனியல் லிவிங்ஸ்டன் மைக்கில் எப்படி சத்தம் போட்டால் எப்படி இது கற்ற வச்சு இதை வச்சு கத்துறேன் சத்தம் போதும், அந்த மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் சத்தத்தை கொடுத்து, கொஞ்சம் பலத்தை கொடுத்து, இவ்வளோ அலைச்சல் அளவுகள் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் எதையோ ஒன்று கொடுத்து, ஒரு தெம்பை கொடுத்து நீங்கள் நிற்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால தான் நான் பாடினேன். அதனால தான் இந்த பாட்டில் இருக்கிறதுல பாடினேன். என் குடும்பம் வெக்கப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எது அடைப்பட்டாலும் ஒரு நாள் எனக்கு வர வேண்டியது வராமல் இருக்காது. கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. நம்புறவங்க மாத்திரம் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரித்து இந்த ராத்திரில சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படவே மாட்டேன். வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை எனக்கு மாறவே மாறாது. அதை இருக்கிற இடங்களோட கண்ணில் மூடி ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படியே நம்புறேன். அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இன்னைக்கு ராத்திரி இங்கே இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் பார்த்து உங்களை சவால் விட்டுறேன், ஒன்று தான் சவால் விட்றேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, விவரிக்கவே முடியாது. நீங்கள் என்கிட்ட சொன்னால் எனக்கே புரியாது. இங்கே போய் ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட சொன்னால் அவருக்கும் புரியாது. ஒருவேளை ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் கிட்ட போய் சொன்னீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு ஐடியா தரணும்னு அவனுக்கும் தெரியாது. யாருக்குமே நீ சொல்லக்கூடிய சூழ்நிலை தெரியாது. ஆனால் புரிந்து கொள்ளுகிற தேவனுக்கு உன்னுடைய சூழ்நிலை நன்றாக புரியும். ஆனால் அவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இதுல இருந்து எனக்கு விடுதலை தருவீர், நான் பிழைப்பேன். நீங்க பிழைப்பீங்க. உங்க காரியம் பிழைக்கும், உங்க தரிசனம் பிழைக்கும், உங்க சூழ்நிலைகளில் ஜெயத்தை கர்த்தர் தருவாரு. காரியங்களை மீண்டு வருவீங்க, உங்க காரியங்கள் பிழைக்க. யாரெல்லாம் ஜெபம் பண்ண விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அவங்க எல்லாம் சொல்லி இன்னைக்கு ராத்திரியில பேசுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறவராய், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு சூழ்நிலையுடைய காரியங்கள் ஆண்டவரே எவ்வளவுதான் இருந்தாலும்
அதில் நீங்க தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசிட்டே இருங்க, தொடர்ந்து பேசிட்டே இருங்க. There is power in the spoken word of Jesus. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு அதிகாரம் என்பது எப்பொழுது இருக்கிறது. நல்ல கவனிங்க. வேதாமத்தில் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல மாத்திரம் இல்ல, எப்பெல்லாம் இயேசு எழும்பி பேசி இருக்கிறாரோ, எதெல்லாம் இயேசு பேசுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறதோ, ஆமென், ஆவியானவராய் புறப்பட்டு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஜெயம் வரும். இப்பொழுதும் இந்த நாள்ல, இந்த நேரத்தில் உன் சூழ்நிலை இறுக்கத்து நடுவில் நீ உட்கார்ந்து கொண்டு கேட்கும் போது ஆண்டவர் பேசுறாரு, நீ பிழைப்பாய், உன் காரியம் வாய்க்கும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னுடைய சகாயரனார், உன்னை நான் பலப்படுத்துவேன். நீ மரிச்சது நினைச்ச, ஆனா அதுல உன்னை பார்த்து நான் சொல்றேன், அதுல ஜீவனை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கேன். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போகிறான். அவன் எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில் நம்பினானோ அந்த மணி நேரத்தில் அற்புதம் நடந்தது. இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த மணி நேரத்தில், இந்த நிமிஷத்தில் நீங்கள் நம்பும் பொழுது அப்படியே உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஏன்னா அந்த வார்த்தையில் ஒரு மகத்துவம் இருக்கிறது. அது உனக்கு நேராய் செயல்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையில் ஒரு பலன் அடங்கி இருக்கிறது. அது ஒரு காரியத்தை உனக்காய் வாய்க்க பண்ணும். பயப்படாதீங்க, நீங்க பிழைப்பீங்க, உங்க காரியம் வாய்க்கும், உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது, அந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. தைரியமாயிருங்க.